பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். இந்த 8 என்ற எண்ணை நீ தொட்டிருக்கிறாயல்லவா? இன்றிலிருந்து 8வது நாள் உன் வேண்டுதல் நிறைவேறும். 8 என்ற எண்ணை அலட்சியமாக நினைக்காதே. தாயின் வாக்கு போதும். இந்த வாழ்க்கை என்ற சொல் தோன்றிவிட்டது. உன் உடைந்த மனதை நிச்சயம் நான் சரி செய்வேன். அதற்கு எனக்கு சிறிது நேரம் கொடு. நிச்சயம் உன்னையும் உன் பெற்றோரையும் நன்றாக பாதுகாத்து நான் வாழ வைப்பேன். உன் வாழ்க்கையை நீயே ஏன் கடினமாக்குகிறாய்? உனக்கு முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் வேகமும் நிறைய இருக்கிறது. அதற்கான முயற்சி இப்பொழுது எடுக்கலாம், பிறகு எடுக்கலாம் என்று தள்ளிக்கொண்டே போனால் உனக்கான வெற்றியும் தள்ளிக்கொண்டுதானே போகும். உன்னை ஒருபோதும் என்னை விட்டு நான் நகர விடமாட்டேன். உன் அன்னையின் சத்தியமான ஆணை. உனக்கான வலி வேதனை எல்லாவற்றையும் தூசி போல நான் ஊதி தள்ளுவேன். சமீப காலமாக எதற்கெடுத்தாலும் நீ மனக்குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். நிம்மதி இல்லை, பயம் சூழ்ந்து கொண்டது. என்ன செய்வது, யாரால் இந்த நிலை என்றெல்லாம் திகைத்தபடி வாழ்க்கையை நகர்த்துகிற உனக்கு நன்மை செய்வதற்காக உன்னிடம் நான் பேசுகிறேன். உன்னை பிடிக்காதவர்களால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்பது உண்மைதான். உடனிருந்தே கழுத்தரிக்கும் சந்தர்ப்பவாதிகளின் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். இதனால் உனக்கு சங்கடங்கள் நேர்ந்தபடி இருக்கின்றன. மனசாட்சிக்கு பிடிக்காத விஷயங்களை பகிர்ந்து கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறாய். எது உனக்கு பிடிக்காதோ அதில் தள்ளப்படுகின்றாய். உனது கைகள் கட்டப்படுகின்றன. பிறரது வாய் எதை முணுமுணுக்க வேண்டுமோ அதை உன் உதடுகளால் உச்சரிக்க வைக்கிறார்கள். இதனால் உனக்கு பிரச்சனைகள், மன இறுக்கம் வந்து போகின்றது. தைரியமாக எதையும் உன்னால் செய்ய முடிந்தாலும் செய்ய விடமாட்டார்கள். உன்னால் சாதித்து காட்ட முடியும், ஆனால் சாதிக்க விடமாட்டார்கள். உன்னை சுற்றி இருக்கும் வாள்கள் பேசும். தலையாகி நீ வாளை போல தலையைத்தான் ஆட்ட வேண்டியிருக்கும். இது காலத்தின் கட்டாயமல்ல, கயவர்களால் ஏற்படும் நிர்பந்தம். நிர்பந்தங்கள் உன்னை நெருக்குவதால் நிம்மதி உன்னை விட்டு விலகுகிறது. பல பல சிந்தனைகளும் வந்து போவதால் குழப்பமான சூழ்நிலையில் நீ இருக்கின்றாய். அதற்கு முன் உன்னில் சிறிது மாற்றத்தை உருவாக்க உனது ஒத்துழைப்பு எனக்கு தேவை. என்னுடைய குணங்கள் எனது தலைமைக்கான ஆதாரங்கள். இதை உன்னளவுக்கு நான் சுருக்கி காட்டுகிறேன். சுயத்தன்மையோடு இருக்க முயற்சி செய். அப்பொழுதுதான் எல்லா இடத்திலும் உன்னால் தலைமை பொறுப்பில் இருக்க முடியும். வாழ்க்கையில் தலைமை பண்பு என்பது மிகவும் அவசியம். பிரச்சனைகள் என்பவை எப்போதும் தனித்திருப்பவை கிடையாது. அது பாலில் வெண்ணெயைப் போல பதுங்கியே இருந்து கொண்டு இருக்கும். சமயம் வரும்போது நம்மை பாதிக்கவும் முயற்சி செய்யும். பயப்படாதே. உன்னோடு உன் அன்னையான நான் இருந்து வழி நடத்தி உனக்கு தனி இடத்தை தருவேன். நீ தைரியமாக இரு. உன்னோடு தான் நான் இருக்கின்றேன். உனக்காக யுத்த களத்தில் இறங்கி நான் வேலை செய்ய காத்திருக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையே. உனது தலைமை வண்டிக்கு நான் தான் சாரத்தியம் செய்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. தேவைப்படும்போது ஆலோசனை கூறி சரியான வழியில் உன்னை நான் வழி நடத்துவேன். இவ்வளவு தூரம் சொன்னது உனது வேலைக்காக மட்டும் அல்ல, வாழ்க்கைக்காகவும் தான் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது. ஏதோ ஒரு காரணத்தால் உன் அன்னை உன்னை காப்பாற்றியிருக்கிறேன் என்று நீ மகிழ்ச்சி கொள் என் குழந்தையே. நீ செய்தது தவறு என்று நீ உணர்ந்த நொடியே என்னால் நீ மன்னிக்கப்பட்டு விட்டாய். உன்னை நோக்கி என் கரங்கள் உனக்காக வருகிறது என்றால் அது உன்னிலும் உன்னை சுற்றியும் உள்ள தீய எண்ணங்களையும் தீய நட்பு உறவுகளையும் களைந்து உன்னை பரிசுத்தப்படுத்தத்தான். இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே. சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை. எவர் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்து மறைய வேண்டும். ஏனென்றால் சுமக்கப் போவது நம்முடைய வாரிசுகள்தான். எவ்வளவு தோல்விகளை நீ சந்தித்தாயோ அவை அனைத்தையும் ஜெயிக்கப் போகிறாய். நான் உனது நிழலாக கூடவே வருவேன். துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். உன் கர்மத்தை உனக்கு பதில் நான் சுமக்கின்றேன். உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னால் நிற்பேன். நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்போடு உன்னை முன்னின்று நடத்தி வைக்கிறேன். என் அனுகிரகத்தால் இப்பிறவியில் நீ என்னை ஆராதிக்கின்றாய், என்னை வணங்குகிறாய்.
அப்படி என்னை வணங்கும் நேரம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம். உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசினால் சற்றும் கலங்காது சென்றுவிடு. அவருடைய சொற்கள் உன் உடலை துளைத்து விட முடியாது. பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும், உன்னை அல்ல. உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும். என்னுடைய கதைகள், உபதேசங்கள் இவைகளை கேட்போருக்கு நான் பணிவிடை செய்வேன். செய்வது மட்டுமல்ல, அவர்கள் ஆசைகளையும் பூர்த்தி செய்வேன். என் குணநலன்களை, என் மகிமைகளை, என் லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடம் இருந்தே பக்தியை வளர்த்து கொண்டே இருப்பார்கள். உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி உன் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்தவர் என்பதை உணர்ந்து கொள். என்னிடம் அடைக்கலம் புகுவோர் இப்பிறவியில் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள். இப்போது நீ கவலையற்று இரு என் குழந்தையே. என்னுடைய பக்தர்களை எக்கணமும் அச்சுறுத்துகின்ற ஆபத்துக்களின் கோரப்பற்களிலிருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன். என் குழந்தை கோழை அல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது. யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உனக்கு துணையாக நீ வணங்கும் தெய்வம் நான் இருப்பேன். என்னிடம் முழு மனதோடு கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்கு வேதனைப்படுகிறாய்? இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய்? வெளியே வா, அப்போது என் ஆசி உனக்கு கிடைக்கும். வெறும் வாய் வார்த்தைகளால் நான் இதை சொல்லவில்லை. நான் உன்னோடு இருக்கும்போது உன் கவலைகளை என் பாதத்தில் வை. அதன் பிறகு நடப்பதை பார். உன்னை படைத்தது நான். நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு காத்திரு. உன் கர்ம பலன்கள் முடிந்துவிட்டது. எப்போது நீ என்னை நினைவில் நிறுத்தி கொண்டு பூஜை செய்தாயோ அப்போதே உன்னுடைய கர்ம பலன்கள் பொடி பொடியாகிவிட்டன. எனது காலடியில் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் வைக்கும் பரீட்சைதான் நீ படும் வேதனை. உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியது இல்லை. விரும்பவும் என் பிள்ளைகளை நான் அனுமதிக்கவில்லை. என் பிள்ளைகளை அதன் பிடியில் விழவும் நான் அனுமதிக்க மாட்டேன். ஆனால் உனக்கு அது தேவைப்படும் காலகட்டத்தில் அது உன்னை தேடி வரும். யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே. யாரையும் வெறுத்து ஒதுக்காதே. ஏனென்றால் உன்னை தேடி நான் வரப்போகின்றேன். இரவு முழுவதும் உறங்காமல் என்னை நினைத்து வருந்தி கொண்டு ஒரு புறமும் நான் வணங்கும் தெய்வம் நீ இருக்க எனக்கு என்ன குறை, நீ எல்லாம் பார்த்து கொள்வாய் என்று மறுபுறமுமாக புலம்பிக் கொண்டு இருந்ததை நான் கண்டேன். நொடிக்கு நொடி நீ என்னை அழைக்கின்றாய். நீ அழைப்பாய் என்று தெரிந்துதான் ஒரு நொடி கூட உன்னை விட்டு நீங்காமல் நான் இருக்கின்றேன். நீ எனக்காக படிக்கும் திருப்புகளை கேட்டு நான் மகிழ்கின்றேன். சரி, உன் மனதில் உள்ள பிரச்சனைக்கு வருவோம். இரவு முழுவதும் உன்னை தூங்க விடாமல் செய்த அந்த பிரச்சனையை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். உன்னுடைய உண்மையான பக்திக்கும் நம்பிக்கைக்குமான உயர்வை நான் தருவேன். இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கப் போகிறது. நீ நம்பியது போல நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போகாதே. தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நீ நம்பிக்கையோடு செய். பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும். அவரவருடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இவ்வுலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்கெல்லாம் அஞ்சாதே குழந்தையே. அதே போல தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர் எல்லோர் மீதும் சந்தேகப்படாதே. நம்பிக்கையோடும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்விலிருந்து விலகும்படி அவர்களின் தீய செயல்களை அதை செய்துவிடும். அதனால் நீ அமைதியாக இரு என் குழந்தையே. ஒன்றை மட்டும் புரிந்து கொள். சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போக வேண்டும். எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக்கொள். உன்னை ஒருவர் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுக்கும். கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். உன் காலம் வரும் வரை நீ பொறுத்திரு. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய். உனக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற ஒரே விஷயம்
கஷ்டம் என்பது உனக்கு மட்டும் நிலையானது அல்ல. உலகில் பிறந்த எல்லோரும் பல சூழல்களில் அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்று அது. அதை வாழ்வில் சமாளிக்க தெரிந்தவர்கள் விதியை இறைவன் அருளால் மாற்றி வாழ்க்கையில் உயர்வார்கள். இதனால்தான் நான் உன்னை கவலை கொள்ளாதே என்று சொல்கிறேன். இந்த நிலை நிச்சயமாக மாறும் என்றும் கூறுகிறேன். ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் நம்பிக்கையின்றி எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். பயந்து தளர்ந்து தன்னம்பிக்கை இழந்தவர்கள் தோற்று போவார்கள் குழந்தையே. வாழ்க்கையில் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. இன்று இல்லை என்றாலும் நாளை நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். உள்ளத்தாலும் உடலாலும் நீ ஓய்வின்றி உழைக்கிறாய். அதற்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும். நீ வாழ்க்கையில் உயரப்போகிறாய் குழந்தையே. உறக்கச் சொல், இந்த உலகமே உனக்குத்தான். நான் அனைத்தையும் அறிவேன். அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் காலம் வந்து விட்டது. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலை வேண்டாம். நீ இப்படி சொல்வதையும் எண்ணுவதையும் முதலில் விடு. உன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டு இருக்கிறேன். அதனால் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே குழந்தையே. இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்து விட்டது. இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் உனக்கு நிம்மதியை மட்டுமே தரும். வெற்றிகள் குவியும். நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என்னை நம்பி இருப்பவர்களோடு நானும் எப்போதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய்தானே. உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளது. ஏனென்றால் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ. என் தங்கமே, மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது? உன் மனதிலிருந்து நீ நிம்மதியை எப்போதோ இழந்துவிட்டாய். அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர மனதில் இல்லையே. வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து நீ மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது. எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நீ நகர்த்தி வருகிறாய். மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய். என்னை புரிந்து கொண்டு என்னை தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவிக்கின்றாய். குழந்தையே, உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன். எதிலும் அவசரமோ பதட்டமோ கொள்ளாதே, அது பாழ்பட்டுவிடும். நிதானமான அணுகுமுறையே நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்கச் செய்யும். காலம் மாறும், காட்சிகள் மாறும், வாழ்வும் மாறும். ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன். என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் காப்பாற்றுவேன். நான் வாக்குறுதி கொடுத்திருப்பதால் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டன குழந்தையே. இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது. எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய். உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும்.